வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். மது அருந்துதல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் அதை மதிக்கிறதே கிடையாது. காலையில் மாடு மாதிரி வேலை செய்கிறாங்க. சாயங்காலம் சம்பளத்தை வாங்கணும்னு அடுத்த நிமிஷம் கட் பண்ணி பார்த்தா எல்லாருமே ஒயின் ஷாப்புக்கு போய் பீரு, பிராந்தி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் உடல் நலத்தை கெடுத்துக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, வீட்டில் மனைவியோட சண்டை போடுறது, குழந்தைங்களை திட்டுறது, அவங்களையும் தூங்க விடாமல் இவங்க கத்துறது எவ்வளவோ நம்ம நாட்டில் நடக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லை, மது மட்டுமல்ல, சிகரெட் குடிக்கிறது, போதை வசுகள், கஞ்சா, அபினி, அப்புறம் இந்த பான் பிராக்கு, சாந்திங்கிற பாக்கெலாம் வாய்க்குள்ளே வச்சு அடைச்சிக்கிட்டு டிரைவருங்க நைட்டில் கண்டுபிடிச்சிட்டு கார் ஓட்டுறது, அப்புறம் கட்டிடத்தொழிலாளர்கள் அதையும் போதையை போட்டுட்டு செய்கிறது, இரும்பு இடிக்கிறவங்க, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறவங்களே அதிகமாக இந்த போதைக்கு அடிமையிடுறாங்க. இதால் இவங்க சம்பாதிக்கிற காசு 100 ரூபான்னா அல்லது 90 ரூபா ஒயின் ஷாப்புக்கும் போதை வசதிக்குமே போயிடும். அப்படி இருக்கும்போது எப்படி குடும்பம் நல்லாயிருக்கும்? எனக்கு என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேஷண்ட்டுக்கு 100 பேஷண்ட்டுடைய மனைவிகள்லாம் என் கணவன் டெய்லி குடிக்கிறாரு, என்னை அடிக்கிறாரு, குழந்தைங்களை திட்டுறாரு, நிம்மதியாக இருக்க முடியும்னு சொன்னதுக்காக மருந்து கொடுங்கன்னாங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை தான் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 20 நாள் கொடுத்து கிட்டத்தட்ட இந்த 100 பேர்த்தில் ஒரு 50-60 பேர் நல்லா இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி தேவை என்றால் கீழ்காண இணைப்பு தொடர்பு கொள்ளுங்கள். நான் அந்த மருந்தை எப்படி கொடுக்குறோம், எப்படி அந்த போதையிலிருந்து காப்பாற்றுறதுன்னு நான் சொல்கிறேன். இதுதான் இன்றைய தலைப்பு. போதை மற்றும் சிகரெட் குடித்தல், போதை வஸ்துக்களை மறப்பதற்கு. நன்றி, வணக்கம்.